அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கிற இந்த போர்ல ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட். சினிமாவுல இருக்கிறதே தெரியாம இருக்கிற ஒரு கேரக்டர் கிளைமேக்ஸ் சீன் வரக்குள்ள மெயின் வில்லனே அந்த கேரக்டர் ஆளுங்கிறது நமக்கு தெரிஞ்சா எப்படி ஒரு சஸ்பென்ஸா இருக்குமோ அதே மாதிரி தான் இப்பயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஈராக்ல அவங்களோட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா புதுசா ஒரு குரூப்பை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்கள பத்தி விசாரிக்கக்குள்ள இவங்க உக்ரைனுக்கு ஆதரவா ஈராக்ல பல குண்டுவெடிப்பு சம்பவங்களை செஞ்சிருக்காங்கிறத இவங்களே ஒத்துக்கொண்டிருக்காங்க. இது ஒரு சம்பவமா நடந்து முடிஞ்சிருக்கு. அப்படியே நாம அடுத்த சம்பவத்துக்குள்ள வந்தோம்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கக்குள்ள அந்த பிரச்சனைக்குள்ள வாண்டடா வந்து சேர்ற மாதிரி உக்ரைன் ஈரான் வர்த்தக கப்பல் ஒன்றுக்கு கஸ்பியன் கடல்ல வச்சு ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அது சம்பந்தமா இதுக்கு முந்தின வீடியோவில் நாம தெளிவா பார்த்திருக்கோம். அப்ப நாம இப்பதான் உக்ரைன் இந்த போருக்குள்ள என்ட்ரி ஆகுதுன்னு சொல்லி பிள்ளையா நினைச்சிட்டோம். இவங்க இதுக்குள்ள ஆரம்பத்திலிருந்து இருந்திருக்கலாம்ங்கிறது போலதான் இப்ப சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் ஒரு சில ஆக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சண்டை 2023 அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல நடத்தின தாக்குதலால தான் ஆரம்பிச்சது. ஏனென்றா இந்த வீடியோவுக்கு வர நிறைய கமெண்ட்ஸ்ல வந்துகிட்டு ஹமாஸ் சும்மா இருந்திருந்தா இஸ்ரேல் காரணம் சும்மா இருந்திருப்பார், அவனை சுரண்டி விட்டுட்டாங்க, அதுக்கு தான் இப்ப அவன் போல ஒரு பிரச்சனையும் சொல்லி கமெண்ட்ஸ் போடுவாங்க. ஆனா இந்த பிரச்சனை அங்க தொடங்கல. ஈரான்ல நடத்தின போரும் அங்க நாம போட்ட ஒவ்வொரு ஏவுகணைகளும் இந்த 40 வருஷ கனவு தேங்க்ஸ் டு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நெத்தன்யாகு. எத்தனையாம் அது அவர் 40 வருஷ கவனமா. இப்ப அப்படியே நிப்பாட்டிட்டு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு வாங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் பிரச்சனை. புதுசா வந்துட்டு இந்த உக்ரைன் ஈரான் கப்பலுக்கு தாக்குதல் நடத்தினது. அடுத்ததா ஈராக்கில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த குரூப் உக்ரைன் பெக்கப்ல தான் நாங்க வேலை செஞ்சோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டது. இது எல்லாமே வந்து சந்திக்கிற ஒரே ஒரு மையப்புள்ளி என்னன்னா தி கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற அந்த ஒரு புள்ளியில தான். இந்த கிரேட்டர் இஸ்ரேல் சம்பந்தமாகவும் தெளிவான ஒரு வீடியோவில் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதே போலதான் இந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுங்கிறதால கட்டாயம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்துட்டு ஏனைவர்களும் பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அதோட நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்றோம். ஒவ்வொரு வீடியோட லிங்க் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து கிடைக்கணும்னு நீங்க நினைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் என்னுடைய ஆபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் போடுற வீடியோட லிங்க்கும் அந்த குரூப்ல இன்ஸ்டன்ட்டாவே வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் ஒன்று நடந்துகிட்டு இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த போர்ல ரஷ்யா அதிகமா பயன்படுத்துறது ஈரான்ல வாங்கின அந்த சஹீத்ங்கிற ட்ரோன்ஸ் தான். அதே போலதான் ஈரான் 2-3 நாளைக்கு முதல்ல ரஷ்யாவுக்கு அவங்களோட அந்த ட்ரோன் சம்பந்தமான பொருட்களை கப்பல்ல ஏத்திக்கிட்டு வியாபார நடவடிக்கைகளுக்காக இந்த ரஷ்யாவுக்கு போய்கிட்டு இருக்கக்குள்ளதான் உக்ரைன் நினைச்சாங்க ஈரான் அந்த கப்பலுக்கு தாக்குதல் நடத்தினாங்க. அது சம்பந்தமா ஈரானும் அறிவிச்சிச்சு, உக்ரைனும் அப்படி நாங்க தாக்குதல் நடத்தினோம் ஒரு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல நாம என்ன நினைச்சோம்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கிற இந்த போர்ல உக்ரைன் இப்பதான் புதுசா வாராங்க போல. ஏனென்றா இந்த தாக்குதலுக்கு பதில் சொல்லாம நாங்க விட மாட்டோம் ஈரான் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. உக்ரைனும் அவங்களோட முதல் தாக்குதலை இப்பதான் பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்ததா ஈராக்ல இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்கப்பட்டிருக்கிற இந்த குரூப் எப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்னா மிச்ச நாளா ஈராக் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறைய கட்டிடங்கள்ல நடந்த இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களோட தொடர்பட்ட ஆக்களை ஈராக்ல இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் விசாரிச்சுக்கிட்டு வரக்குள்ளதான் இவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஆக்களை வச்சு விசாரிக்கக்குள்ளதான் இந்த விஷயத்துல உக்ரைனும் நேரடியா சம்பந்தப்படுதுங்கிறத இவங்க ஒத்துக்கொள்றாங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா உக்ரைன் இது சம்பந்தமா இதுவரைக்கும் வாயை திறக்கல. இப்ப முக்கியமான அந்த பகுதிக்குள்ள வருவோம். இது சம்பந்தமா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் டீடைலா பேசி இருக்கேன். அதுல லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாவே சொல்றேன் பாருங்க. இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கிற ஒரு சோல்ஜரை 2024 காசாவில் வச்சு ஒரு போட்டோ ஒன்று பிடிக்காங்க. இது தற்செயலா எடுப்பட்ட ஒரு போட்டோ தான். ஆனா அந்த போட்டோல இருக்கிற சோல்ஜர் போட்டிருந்த இந்த ஆர்மியோட யூனிஃபார்ம்ல இருந்த ஒரு பெட்ச் இருக்கு. அந்த பெட்ச்ல வந்துகிட்டு எகிப்தில நைல் நதியில இருந்து ஈராக்கோட யூப்ரட்டிஸ் நதி வரைக்கும் ஒரு கற்பனையான கோடு வரைஞ்ச மாதிரி ஒரு மெப் இருக்கு. இந்த மெப்புக்குள்ள ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன் இந்த 3 நாடுகளுமே முழுமையா சேர்க்கப்பட்டிருக்கிறதோட சிரியா, எகிப்து, ஈராக், சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் சில பகுதிகளும் சேர்த்துதான் இந்த மெப் உருவாக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் அவங்க கிரேட்டர் இஸ்ரேல் சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த ஒரு பெரிய மெப்புக்கு உள்ளுக்க வார எல்லா பகுதிகளையும் சேர்த்துதான் எதிர்காலத்தில் அவங்க ஒரு பெரிய இஸ்ரேலா மாத்துறதுக்கு திட்டம் ஒன்று போட்டிருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்லலாம். அது ஏற்கனவே சோசியல் மீடியாவில் பேசப்படுற விஷயம் இருக்கு இவங்கள ஒரு குற்றச்சாட்டு. சோ அவங்க முழுமையா லெபனானையும் பலஸ்தீனையும் ஜோர்தானையும் கைப்பற்றணும். அதோட எகிப்து நைல் நதி வரைக்கும் இருக்கிற எல்லா பகுதிகளையும் கைப்பற்றணும். அடுத்ததா அந்த சவுதியில இருக்கிற வடக்கு பகுதியை முழுமையா கைப்பற்றணும். அடுத்ததா ஈராக்கோட தெற்கு பகுதி, மத்திய பகுதி, அதோட சேர்த்து மேற்கு பகுதியை கைப்பற்றணும். அதுக்கு அடுத்ததா சிரியாட வடக்கு மற்றும் வடக்கு
வடகிழக்கு பகுதி, அந்த ரெண்டையும் தவிர மற்ற எல்லா பகுதியையும் கைப்பற்றணும். அப்படி இந்த பகுதி எல்லாத்தையும் கைப்பற்றி அதுக்கு பிறகு ஒரு இஸ்ரேலுக்கான போர்டரை வச்சு அந்த மெப்பை வரைஞ்சி பார்த்தா அங்க வர பகுதி தான் இந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்று சொல்ற இந்த பெச்ல இருக்கிற அந்த பகுதி. இதுக்கு இருக்கிற உத்தியோகபூர்வமான ஆதாரம் என்னன்னா, இஸ்ரேல் அவங்களோட நாட்டோட போர்டர் இதானங்கிறத இதுவரைக்குமே அறிவிக்கல. அவங்களுக்கு தேவையேண்டா அந்த தேவைக்கேற்ற மாதிரி மாத்துவாங்க, அந்த எல்லைகளை பின்னுக்கு அப்படியே கொண்டு நகர்த்துவாங்கிறதாலதான் இன்னமும் அவங்களோட போர்டரை ஒபிஷியலா அறிவிக்கல. இவங்களுக்கு இருக்கிற இந்த திட்டத்துக்கு பல வருஷமா எதிரியா இருக்கிற யாருன்னு பார்த்தோம்னா ஈரான் தான். இஸ்ரேல் செய்த அநியாயங்களை தட்டி கேட்கிற ஒரே ஒரு நாடு இந்த உலகத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தா அதுவும் ஈரான் தான். காசாவுல நடக்கிற கொடுமைகளை தட்டி கேட்கிறது ஈரான் தான். இப்ப லெபனான்ல நடந்துகிட்டு இருக்கிற போற நிறுத்தினாதான் நாங்க நிறுத்துவோம்னு சொல்றதும் அதே ஈரான் தான். இந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற திட்டம் நெத்தன்யாவுக்கு 40 வருஷ கனவு. இந்த 40 வருஷ கனவுக்கு இடையூறா இருக்கிறது ஈரான். சோ ஈரானை பலகீனமாக்கணும், ஈரான்ல போர் தொடுக்கணும். அவரால் தனியே நின்று ஈரானை சண்டை போட்டு வெல்றதுக்கு ஏலாதுங்கிறது இஸ்ரேலுக்கே தெரியும். அதனாலதான் இந்த 40 வருஷமா அமெரிக்காவை கூட்டி சேர்க்க கேட்டுக்கிட்டு இருந்தாரு. தனியா நடத்த ஏழும் இருந்தா அதை இந்த 40 வருஷத்துக்குள்ளேயும் நடத்திருக்கலாம். அவர் அந்த 40 வருஷத்துக்குள்ளேயும் தனியா போய் ஈரானோட சண்டை பிடிக்கலங்கிறதே அவருக்கு ஈரான்ல இருந்த அந்த பயத்தை உறுதி செய்யுது. அதனாலதான் அந்த எப்ஸ்டீன் ஃபைல், டொனால்ட் ட்ரம்ப், அடுத்ததா ஈரான் நடந்த தாக்குதல் எல்லாமே இஸ்ரேல் போட்ட ஒரு சதி திட்டம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு அந்த கெப்ல லெபனான் பாதையை கைப்பற்றதான் இந்த சைத்தாண்ட திட்டம். அமெரிக்கா ஈரானோட சண்டை பிடிக்கலண்டா லெபனான்ல நடத்துற தாக்குதலுக்கு, அதாவது இஸ்ரேல் லெபனான்ல நடத்துற தாக்குதலுக்கு ஈரான் இஸ்ரேலுக்கு பதில் தாக்குதலை இந்த நிமிஷமும் நடத்தும். அதை தடுக்கத்தான் இந்த மாஸ்டர் பிளான். அடுத்ததா இஸ்ரேல்ல கதையை கட்டி ஈரான்ல மிச்ச நாளா போர் தொடுத்து அதுல இருந்து நிறைய நஷ்டம் அடைஞ்ச அமெரிக்காவுக்கு நிறைய அழுத்தம் அவங்க நாட்டுக்குள்ள இருந்தே வந்துட்டு அது நாம சர்வதேச மீடியா மூலமா அறியக்கூடியதா இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அமெரிக்கா ஈரானோட சண்டை பிடிச்சு அவங்க இழந்த அந்த ஆயுதங்களை திரும்ப அமெரிக்கா பழைய அளவுக்கு உற்பத்தி செஞ்சு கொண்டு வரணும்டா குறைஞ்சது 5 வருஷம் தேவைப்படும். நான் சொல்லல, அமெரிக்கான ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி ஒரு ஆள் சொல்லி இருக்காரு. அதனாலதான் அமெரிக்கா 13 நாளா தொடர்ந்து ஈரான்ல நடத்தின அந்த ஹெவி தாக்குதல் இருந்து இப்ப கொஞ்சமா வெளியாகி இருக்காங்க. அமெரிக்கா ஓய்வு எடுக்கிற இந்த சந்தர்ப்பத்துல ஈரான் லெபனான் பக்கமா அவங்களோட அந்த பார்வையை திருப்புவாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இந்த ஷைத்தான், புதுசா கிளப்பி விட்ட ஒரு சைத்தான் தான் ஈரான் கப்பலுக்கு உக்ரைன் தாக்குதல் நடத்தினது. அப்ப ஈரான் என்ன செய்வாங்க, திரும்ப உக்ரைனுக்கு தாக்குதல் நடத்துவாங்க. பதிலுக்கு உக்ரைன் ஈரானோட சண்டை பிடிக்கும். அப்படி நடந்தாதான் இஸ்ரேலுக்கு லெபனான்ல ஏவுகணைகளை போட்டு அங்க இருக்கிற மக்களை கொல்றதுக்கு இன்னமும் டைம் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த பிளான். அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த கிரேட்டர் இஸ்ரேலுங்கிற பகுதிக்குள்ளதான் ஈராக்கும் இருக்கு. ஈராக்ல உள்நாட்டுக்குள்ளேயே போர் நடந்துகிட்டு இருக்கிறதால இல்லண்டா அந்த அரசாங்க கட்டிடங்களுக்குள்ளே அடிக்கடி குண்டு, அதாவது வெடிகுண்டுகளை வெடிக்க வச்சு அந்த நாட்டை ஒரு குழப்ப நிலைக்குள்ளேயே வச்சிருந்தாதான் ஈஸியா அவங்களுடைய போர் தொடுக்கலாம். அந்த குழப்ப நிலையை உருவாக்குற வேலையை தான் இப்ப உக்ரைனும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா என்கிற ஒரு சந்தேகம் தான் இருக்கு. ஏனென்றா ஈராக்ல பிடிபட்டிருக்கிற அந்த குரூப் இப்பதான் முதல் கட்ட விசாரணையை முடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு நடக்கிற விசாரணைகள்ல தான் இன்னமும் உண்மைகள் என்னங்கிறது வெளியில வரும். சரி, இப்ப உக்ரைன் எதுக்காக இஸ்ரேலுக்கு ஆதரவா வேலை செய்யணும்ங்கிற ஒரு டவுட் வரலாம். எனக்கும் அந்த டவுட் வந்துச்சு. அது இன்னமும் டவுட்லயே தான் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான ஒற்றுமை உங்களுக்குள்ள இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உக்ரைன் நாட்டோட அதிபர் இருக்கார், அவர் ஜெலன்ஸ்கி இருக்கார் தானே, இவர் பேசிக்காவே ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள். அவரை தாத்தா ஜெர்மன் நாட்டுல நாசி படைகளுக்கு எதிராக சண்டை போட்ட ஒரு சோவியத் போராளி. அவரோட குடும்ப உறுப்பினர்கள் நிறைய பேர் இந்த ஹோலாகாஸ்ட் காலத்துல, அதாவது இந்த நாசி படைகள் யூதர்களை குறிவச்சு இனப்படுகொலைகளை செஞ்ச நேரத்துல இவங்களோட ஃபேமிலியில இருந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதாவது நாசி படைகள் வேற ஃபேமிலியில இருந்து நிறைய பேரை கொலை செஞ்சிருக்காங்க. அடுத்ததா யூத மத அந்த புத்தகமான தோராவுல நைல் நதி தொடக்கம் யூப்ரட்டிஸ் நதி வரையான பகுதிகள் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததியினருக்கும் கொடுப்பதாக கடவுள் வாக்குறுதி அளித்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுறதால தான் இது யூத மதத்தை சேர்ந்த ஆக்களுக்கு எல்லாருக்குமே புனிதமான ஒரு பகுதியா இருக்கு. அந்த பகுதிக்கு இருக்கிற நவீன பெயர் தான் கிரேட்டர் இஸ்ரேல். இந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இதுக்குள்ள புதுசா ஜெலன்ஸ்கி இருக்காரா இல்லையாங்கிறது நமக்கு உத்தியோகபூர்வமா தெரியா. ஆனா ஈராக்ல நடந்த அந்த அரெஸ்ட், இதுக்கு பிறகு நடக்க போற விசாரணைகள், இது போன்ற எல்லாத்தையும் வச்சுதான் நாம ஒரு முடிவுக்குள்ள வரலாம். அது வரைக்கும் இது என்ற தனிப்பட்ட கருத்தாவே இருக்கட்டும். அரசியல் ரீதியா யாரையும் பிள்ளையா வழிநடத்துறதா இந்த விஷயம் போய் சேர்ந்துட போடாங்கிறதால தான் இந்த டிஸ்கிளைமரை நான் இந்த இடத்துல பதிவு செய்றேன்.
மேலும் அந்த அரை சம்பந்தமான ஏதாவது தகவல் கிடைச்சு அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறதால மறந்துடாம என்னுடைய இந்த ஹசன் கேலரி என்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய கிழக்கில் நடக்கிற ஒவ்வொரு புதிய தகவல்களையும் உங்களோட கண்ணெதிரில கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு இடைவர்களும் பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே வந்து கிடைக்கிறோம்டா. டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன் என்னுடைய ஆபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அழுத்தி அந்த குரூப்ல சேர்த்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் பண்ற வீடியோட லிங்க் அந்த குரூப் மூலமாவே உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேனுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.